ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பிரெட் சன்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. அதுக்கு நான் 1 கப்பு சன்னா எடுத்துருக்கேங்க. அதை ஓவர் நைட் ஊற வச்சு குக்கரில் ஒரு 6 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஒரு 10 பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி. இப்போ இந்த இஞ்சி பூண்டு தக்காளியை தனியாக மிக்சியில் அரைச்சிக்கலாம். அடுத்து கொத்தமல்லி தூள், ஜீரா தூள், கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் எல்லாமே போட்டுக்கலாங்க. தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் சன்னா போட்டு நம்ம தனியாக மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஒரு பே லீஃபு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்திக்கலாம். அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்தி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, ரெட்டிஷ் ஆகிற வரைக்கும். இப்போ ஒரு அளவுக்கு ஆனியன்ஸ் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை அதில் சேர்த்து அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வணக்கியாச்சுங்க. வணக்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் எல்லாமே சேர்த்து அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்திக்கிறோம். நம்ம கடலை வேக வச்சிங்களா அதே தண்ணியே கொஞ்சம் சேர்த்திக்கிறோம். சேர்த்திட்டு கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ வேக வச்ச கடலை எல்லாத்தையும் சேர்த்திடலாம். இப்போ நம்ம வேக வச்ச கடலை எல்லாத்தையும் சேர்த்திட்டோம். அடுத்து அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வணக்கிட்டு தண்ணி தேவை அப்படின்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் வாட்டராக இருக்கிறதுனால நான் தண்ணி சேர்க்கலை. இப்போ குழம்பு ஓரளவுக்கு கொதித்து கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சா சீக்கிரம் இந்த குழம்பு கெட்டியாயிடும். கெட்டியாயிட்டு நம்ம கொத்தமல்லியை தூவி ஆஃப் பண்ணிடலாம். எனது குழம்பு கொஞ்சம் கெட்டியானதுனால நான் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடுலேயே அது நல்லா கெட்டியாயிடும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு சன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பிரெட் சன்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சம் பட்டரை தடவிருக்கேன். பட்டரை தடவிட்டு அதுக்கு மேலே அந்த சன்னா கிரேவியை நான் ஊற்றி விடுறேன். அந்த பிரெட்டு கவர் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக அந்த சன்னா கிரேவியை ஊற்றிட்டேன். அடுத்து அதுக்கு மேலே நான் கொஞ்சம் வெங்காயம் தூவுறேன். இப்போ வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்து தக்காளியை மேலே போட்டுக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயத்தை நிறையாவே தூவிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அடுத்தது தக்காளியை மேலே தூவிட்டு கொத்தமல்லி தூவினா சூப்பராக நமக்கு பிரெட் சன்னா ரெடி ஆகிடுங்க. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்நாக்ஸு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.